அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அது அந்த நாட்டுடைய எதிரிய அலற விடுது. அப்படின்னா அந்த முதல் நாடு எடுத்த நடவடிக்கை எப்பேற்பட்ட நடவடிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்தியா எடுத்த ஒரு நடவடிக்கையை பார்த்து பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. கதர்னதோடு இல்லாமல் அந்த நாட்டுடைய பிரதமரும் சரி, அந்த நாட்டுடைய இராணுவ தளபதியும் சரி அலறிட்டு சீனா கிட்ட போய் மண்டிட்டு நின்று தங்களுக்காக சில விஷயங்களை கேட்டு மன்றாடிட்டு இருக்கிறாங்க. இந்தியா அப்படி என்ன செய்தது? எதற்காக பாகிஸ்தான் இப்படி கதறிட்டு அலறிட்டு சீனா கிட்ட ஓடி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இது போன்ற செய்திகள் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். நாங்க வாங்க நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தானை அலற விட்டிருக்கிற கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அதிகாலையில் வெளிவந்த ஒரு செய்தி நண்பர்களே, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அலறிட்டு சீனாவிடம் ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் அது. அவர் மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய பிரதமரும் சரி, அந்த நாட்டுடைய சில அமைச்சர்களும் சரி பயங்கரமா அலறிட்டு சீனாவின் உதவியை பாகிஸ்தான் நாடணும் அப்படின்னு கதறி இருக்கிறாங்க. அப்படின்னும் அந்த அலறலுக்கு ஏற்பதான் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி சீனாவிடம் சென்று மன்றாடி கொண்டிருக்கிறாரு அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்குது. பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக இப்படி அலறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா எடுத்த ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு நடவடிக்கை. 2 தினங்களுக்கு முன்பு இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதை நம்முடைய டிஃபென்ஸ் கவுன்சில் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பிரதமர் அப்ரூவ் பண்ணா இந்த டீல் நிறைவேறிவிடும். இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்குது. பாகிஸ்தான் மட்டுமல்ல, சீனாவுக்குமே கிளி பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த ரஃபேல் போர் விமானங்களுடைய திறன் இருக்குது இல்லையா, அவ்வளவு திறன் வாய்ந்த போர் விமானம் ரஃபேல். ஆபரேஷன் சிந்தூர்லயே முதல்ல வந்த செய்தி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் சீனாவுடைய J-10C போர் விமானத்தை கொண்டு இந்தியாவுடைய ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை பரப்புனாங்க. இது சீனாவும் உடனே கையில் எடுத்து உலகம் பூரா பாருங்க எங்களுடைய போர் விமானம் எவ்வளவு சுப்பீரியர், ரஃபேலை விட எங்களுக்கு தான் சூப்பர் அப்படின்லாம் பரப்ப ஆரம்பிச்சது. அமெரிக்க ஊடகங்கள் கூட இதை பிரசுரிக்கவும் செய்தாங்க. அதே சமயத்தில் இது உண்மையா இல்லையா அப்படின்னு பல வாரங்களுக்கு இந்தியா வாயே திறக்கல. இந்திய அதிகாரிகளும் அமைச்சர்களும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒருவேளை நீங்க ரஃபேலை சுட்டு வீழ்த்தி இருந்தீங்கன்னா, அந்த ரஃபேலை சுட்டு வீழ்த்தினீங்க இல்லையா, அதனுடைய ஒரு சின்ன பாகத்தையாவது நீங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அமைச்சர்கள் சவாலே விட்டாங்க பாகிஸ்தானுக்கு. இந்திய அதிகாரிகள் வெளிப்படையாகவே பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தானால ஒரு துண்டை கூட, ஒரு துரும்ப கூட காட்ட முடியல அப்படிங்கிறதா உண்மை. அப்பொழுது வெளிவந்த ஒரு பேட்டியில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டயே டிவி நிருபர் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டீங்களாமே அப்படின்னு சொன்னபோது, ஆமா சுட்டு வீழ்த்திட்டோம்னாரு. அப்போ நீங்க சுட்டு வீழ்த்தின வீடியோவையோ அல்லது வீழ்ந்து கிடக்கிற கீழே கிடக்கிற ரஃபேல் போர் விமானத்துடைய புகைப்படத்தையோ காட்டுங்க அப்படின்னு சொன்னபோது, அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது, அதுதான் சோசியல் மீடியா பூரா இருக்கே அப்படின்னு சொல்லி மனுஷன் யாரு, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாரு. இப்படி ஒரு பதில் அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரஃபேலை அவங்களால தொடவே முடியல அப்படிங்கிறதான். ரஃபேலை மட்டும் இல்லை நண்பர்களே, இந்தியாவுடைய எந்த போர் விமானத்தையும் அவங்களால தொட முடியல அப்படிங்கிறதான் உண்மை. ரஃபேல் 4.5 ஜெனரேஷன் போர் விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜெனரேஷன் அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறை போர் விமானத்துக்கும் சில இம்ப்ரூவ்மெண்ட்கள் இருக்குது, அதனுடைய திறன் இருக்குது இல்லையா, அது மாறுபடும். சீனா தயாரிச்சிருக்கிற அந்த J-10C போர் விமானம் அப்படிங்கிறது 5ஆம் தலைமுறை அப்படின்னு சீனா சொன்னாலுமே கூட
இந்தியாவுடைய ரேடார்கள்ல அதை துல்லியமாக எளிதாக கண்டறிஞ்சு இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளை கொண்டு ஜேட்டன் சிஇ போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி அதற்கான எவிடன்ஸையும் நாம் காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லணும். ஆபரேஷன் சிந்தூரின் போது சீனாவுடைய ரேடார்களும் சரி, சீனாவுடைய மிசைல்களும் சரி, சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்த ஜேட்டன் சிஇ போர் விமானங்களும் சரி, ஏன் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிற F-15 போர் விமானங்கள் இருக்குது இல்லையா, அதுல கூட அந்த போர் விமானம் F-15 கூட ஒன்று வானிலேயே வச்சு இந்தியா சுட்டு வீழ்த்துச்சு. இவை எல்லாம் இருந்தும் கூட பாகிஸ்தானால இந்தியாவுக்கு எதிராக எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறதான் உண்மை. ஏற்கனவே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்தியா இப்ப போய் மறுபடியும் 114 ரஃபேல் போர் விமானங்களை பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புல இந்தியா வாங்க போகுது அப்படின்னா, அப்போ இனிமே பாகிஸ்தான் நிம்மதியா தூங்க கூட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இதை ஒரு நம்பர்ஸ் இன்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. என்னன்னா, நாளைக்கு பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனாவும் டூ ஃப்ரண்ட் வாரை ஏற்படுத்தினாங்கன்னா கூட, ஒரே சமயத்தில் இங்கேருந்து வடக்க இருந்து சீனா அடிக்குது, மேற்கு இருந்து பாகிஸ்தான் அடித்தாலுமே கூட இந்தியாவிடம் ஏற்கனவே 35 ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குது. அதோட சேர்த்து மேலும் இந்த 114 சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 150 போர் விமானங்கள் ஆயிருது. இந்த 150 ரஃபேல் மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த 2 எல்லைகளையுமே இஃபெக்டிவாக நாம் பாதுகாக்க முடியும். 2 எல்லைகளையுமே 2 பேருமே பாகிஸ்தானும் சரி சீனாவும் சரி வாலாட்ட முடியாது அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் இப்பொழுது பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு ரஃபேல் வாங்குற அதே சமயத்தில் இந்தியா நவீன ரேடார்களையும் உருவாக்குது, நவீன ரேடார்களை வாங்கவும் செய்யுது. இதே சமயத்தில் பேரலாக ரஷ்யாவிடம் நாம் S-400 மேலும் சில S-400 அது மட்டும் இல்லாமல் S-500 இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. S-400 ரஷ்யா விரைவில் நமக்கு டெலிவரி கொடுக்கும். இந்த யுக்ரைன் போரால தான் நமக்கு அது டிலே ஆயிடுச்சு அப்படின்னும், விரைவில் நாங்கள் அதை கொடுத்துருவோம் ரஷ்யா சொல்லியிருக்குது. இது பத்தாதுன்னு இப்போ இந்த S-400 இந்தியாவுடைய ரேடார் சிஸ்டத்தையும் மிசைல் சிஸ்டம் ராக்கெட் சிஸ்டங்களை வச்சிருந்ததுக்கு பாகிஸ்தானால ஒரு ட்ரோனை கூட உள்ள அனுப்பி அடிக்க முடியல, நம்மள ஒரு மிசைல் விட்டு அடிக்க முடியல. பாகிஸ்தான் அனுப்பின மிசைலை எல்லாம் இந்தியாவுடைய ரேடார்கள் உடனடியாக துல்லியமாக கண்டறிஞ்சு அதை நம்மளுடைய ஏவுகணைகளை கொண்டு ராக்கெட்டுகளை கொண்டு அடிச்சு நவுத்தினோம், வானத்திலேயே முடிச்சு கட்டிட்டோம் அப்படிங்கிறத உலகம் கண்கூடாக பார்த்து இந்தியாவுடைய திறனை பார்த்து உலகமே மூக்கு மேல விரல் வச்சுது அப்படிங்கிறதா உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மேலும் 114 ரஃபேல் மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய ரேடார் சிஸ்டத்தையும் அதிகரிக்குது, பலம் வாய்ந்ததாக பண்ணுது. அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய ராக்கெட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்தியா ட்ரோன் ஸ்வாமையும் உருவாக்குது, அதாவது ட்ரோன் படையை தனியாக உருவாக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் ஆடி போயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. இந்த விஷயம் பாகிஸ்தானையே அலற விட்டுருக்குது நண்பர்களே. பாகிஸ்தானுடைய பிரதமர் அமைச்சர்கள்லாம் அலற ஆரம்பிச்சு அந்த நாட்டு இராணுவ தளபதியிடம், அந்த நாட்டில் இராணுவ தளபதி தானே ஹெட்டு, பிரதமர்லாம் சும்மா ஒரு டம்மி போஸ்ட் தானே, அதனால் இராணுவ தளபதிக்கிட்ட அலற ஆரம்பிச்சோன்னே இராணுவ தளபதி சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம சீனா கிட்ட பேசிக்கலாம், நம்ம முதலாளி இருக்கிறார் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு நம்பால் நேராக சீனாவிடம் முறையிட்டு இருக்கிறாரு. இதற்கு சீனாவும் உடனடியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு 30 ஜேட்டன் சிஇ விமானங்களை போர் விமானங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஜேட்டன் சிஇ போர் விமானங்களை பாகிஸ்தானும் சீனாவும் கூட்டாக பாகிஸ்தானில் வச்சு உருவாக்குது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதைத்தான் இப்பொழுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் ஆரம்பிச்சிருக்குது பாகிஸ்தான். அந்த போர் விமானங்களை அதிக அளவில் உருவாக்கி தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சீனா உதவ வேணும் அப்படின்னு சொல்லி சீனாவிடம் இப்பொழுது மன்றாடி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்குது. ஏன் பாகிஸ்தான் போய் அமெரிக்கா கிட்ட F-35 வாங்க வேண்டியது தானே, பாகிஸ்தான் போய் ஏன் ரஃபேலைவே கேட்க வேண்டியது தானே பிரான்ஸ் கிட்ட, ஏன் பாகிஸ்தான் எப்ப பாரு சீனா கிட்ட போய் அழுகுது மன்றாடுதுன்னு தானே கேட்குறீங்க. நான் சீனா தான் பாகிஸ்தானோட முதலாளி அப்படின்னு சொன்னப்போ விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல நண்பர்களே, உண்மையே அதுதான். பாகிஸ்தான் இன்னைக்கு கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் அப்படிங்கிறதா உண்மை.
அதே சமயத்தில் எத்தனை கடன் இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் வந்து ஒரு தலைவனாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் செயல்பட்டு வருது பாகிஸ்தான். சவுதி அரேபியா கிட்டையும் UAE கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அப்பப்போ 1 பில்லியன் கொடு 2 பில்லியன் கொடுன்னு கடன் வாங்கி தன்னுடைய கடனை திருப்பி செலுத்திக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இஸ்லாமிய நாடுகள் கிட்ட பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்லுது, இஸ்லாமிக் பாம் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது இஸ்லாமிய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டால் அதில் பாகிஸ்தான் கிட்ட மட்டும்தான் ஆட்டம் பாம் இருக்குது. அதனால் இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு தெரியுது. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, பாகிஸ்தானால் வெளிநாட்டில் போய் ஒரு பொருளை கூட வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கடனில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் சீனா உள்ளே வருது. சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நான் உங்களுக்கு கடனும் கொடுக்குறேன், அதே சமயத்தில் எங்களுடைய விமானங்களை அந்த கடனை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க, அதற்கு பிறகு நீங்கள் திருப்பி கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்லுது சீனா. சீனா பாகிஸ்தானுக்கு தேவையான கடனுதவியை செய்து கொண்டிருக்குது. வட்டி ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ பௌத்த வழிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சீனாவிடம் சென்று மண்டியிட்டுக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான். அப்படிங்கிறதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியா தன்னுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு மிக ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் மூவ்களை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அப்படிங்கிறதான் உண்மை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நாமளே நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம இராணுவ தளவாடங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தில் இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இராணுவ தளவாடங்களை உருவாக்கவும் செய்திருக்கிறோம். அந்த ஆத்ம நிர்பார் திட்டத்தின்படி இனி வரும் காலங்களில் நம்ம S-500 வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு ரஷ்யாவோடு கூட்டாக இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ரஷ்யா வந்து ஓகே சொல்லிருச்சு. இந்தியா தான் வந்து மேலும் சில டீட்டெயில்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அதே போல ரஃபேல் போர் விமானங்களையும் இந்தியாவில் முதற்கட்டமாக அசம்பிள் பண்ணுறது, அப்புறம் இந்தியாவிலேயே தயாரிப்பது அப்படின்னு சொல்லி பிரான்ஸு கிட்ட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இந்தியா இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவடையும். அப்படிங்கிறதான் உண்மை. நாம் வெளியில் வாங்கி பாகிஸ்தானை உதைக்கும் போதே பாகிஸ்தான் அலருது. நாம்ளே இதையெல்லாம் தயாரித்து அவனை அடிக்க ஆரம்பித்தா தாங்குமா பாகிஸ்தான் அப்படிங்கிற கேள்விதான் இப்பொழுது எல்லார் மனதிலும் எழுது. பாகிஸ்தான்காரங்களும் அதை நினச்சி தான் இப்போ அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.